வெல்கம் டு என்ஆர் டூரிசம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இது காட்மாண்டு நேபாளில் இருக்கிற பசுபதிநாத் கோவிலுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் டெல்லியிலேருந்து நீங்கள் நேபாள் வரணும்னா எப்படி வரலாம், இதுக்கு பாஸ்போர்ட் தேவையா, வீசா தேவையா, இப்படி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கான எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயிலெல்லாம் போக போக எல்லாமே உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இதுதான் குரோஈஸ்வரி டெம்பிள். குரோனா மர்மம்னு அர்த்தம், தேவி தான் சொல்ல தேவையில்லை. ஈஸ்வரி தேவின்னு அர்த்தம். சரிங்களா? இங்கேருந்து தான் கேட் இருக்குது, இங்கேருந்து தான் மேலே போகணும். மேலே படியேறி மேலே போனால் கோவில் இருக்குது, கோ ஈஸ்வரி டெம்பிள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம சிவன் கோயில் பார்த்தாச்சு, கோயேஸ்வரி கோயில் பார்த்தாச்சு. இனிமே வந்து நம்ம சைட் சீன் பிளேசஸ் போகிறோம். கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ், ரோப்பு இந்த மாதிரி பண்ணுறது இடம். அந்த இடம் பேர் கேட்போம். भैया आप कौन सी जगह जा रहे हैं अभी? हम चंद्रगिरी जा रहे हैं. சந்திரகிரி. இப்போ நம்ம சந்திரகிரி போயிட்டு, இப்போ டெல்லியிலேருந்து நீங்கள் நேபாள் வரணும். எப்படி வரலாம்? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெல்லியிலேருந்து ஆனந்த் விஹார்னு ஒரு இடம், அங்கேருந்து ட்ரெயின் பிடிக்கணும் ரக்ஸோலுக்கு. ரக்ஸோல் வந்து பிஹாரில் இருக்குது. பிஹாரில் ரக்ஸோல் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ இல்லை ஆட்டோ கிடைக்கும். 10 ரூபா தான் ஒரு ஆளுக்கு வாங்குவாங்க. ஏன்னா அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த பார்டர் வரைக்கும் தான் போகணும், நேபாள் பார்டர் வரைக்கும். அந்த பார்டரில் தான் நடந்து நீங்கள் க்ராஸ் பண்ணணும். அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பீர்கஞ்சுக்கு 30 ரூபா ஒரு ஆள் கேட்பான். இன்னொன்று முக்கியமான விஷயம், இப்போ நம்ம இந்தியா நம்பர் இருக்கு இல்லையா, ஃபோனில் பேசுகிறது, அது வந்து இங்கே நேபாளில் ஓடாது. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் கால் யூஸ் ஆகும். அப்படி உங்கள் நம்பரை நீங்கள் ஓட்டணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அப்போ இன்டர்நேஷ்னல் ரீசார்ஜ் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நேபாளில் வந்து நிறைய மொபைல் ரீசார்ஜ் கடை இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு புது சிம் வாங்கிக்கலாம் நம்ம ஐடி ப்ரூஃப் காட்டி. அது நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கீங்களோ அந்த நாள் கணக்கில் உங்களுக்கு அந்த சிம் கொடுப்பாங்க ரீசார்ஜ் பண்ணி. நானும் அப்படி தான் பண்ணேன். எனக்கு அது பெஸ்ட்டாக இருந்துச்சு. இன்டர்நேஷ்னல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அது குறைவாக தான் இருந்தது. ஸோ அதுலேயே நான் இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன், என்னோடய வாட்ஸ்அப் இந்தியா நம்பரும் அதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. மீதி நீங்கள் உங்களோட சாய்ஸ். இது வந்து ரோப்வேல போகிறது. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி தான் பண்ணுறேன்.
கொஞ்சம் மக்களாக தான் தெரிஞ்சுருக்காங்க இந்த கிளாஸ் சரிங்களா. ஒரு கிளியர் விசிபிலிட்டி இருக்காது, இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு கிளியராக வருதோ வரட்டும். ओ भाई था ये तो बस के भाई உடனே ஆக்சுவலாக இது ரொம்ப லாங் ரோப்பு. நீங்கள் இதில் வந்தீங்கன்னா நம்ம ஷிம்லாவில் மால் ரோட்லேருந்து இப்படி தான் விசிபிலிட்டி பார்க்கறதுக்காக இது அதை விட ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, அவ்வளோ உச்சியில் இருக்குது. அதே அதே பாருங்க உங்களுக்கு இமயமலை காட்டுறேன். இது தெரியுதா உங்களுக்கு வெள்ளையா? இது இமயமலை தான். ஆக்சுவலாக மேகமும் இருக்கு, ஃபோகும் இருக்கு, அதனால கிளியராக தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு இது மட்டும் தான் தெரியுது. சரிங்களா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி
நம்ம டெல்லியிலேருந்து நேபாள் போகணுன்னா இந்த பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரிலாம் தேவைப்படுமா அப்படிங்கிறதுக்கு. இங்கே பாஸ்போர்ட்டு, விசாலாம் தேவையில்ல ஃபஸ்ட்டு. ஆனால் உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐ கார்டு இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா அங்கங்கே உங்களை செக்கிங் பண்ணும்போது அவங்க டாக்குமெண்ட் கேட்கும்போது நீங்கள் ஆதார் கார்டும் இந்த ஓட்டர் ஐடி கார்டும் காட்டலாம். அப்புறம் இப்போ இந்தியாவோட கரன்சி வந்து நேபாளில் செல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். மேக்ஸிமம் அங்கே நிறைய பேர் வாங்குகிறாங்க. 500 நோட்டும் வாங்குகிறாங்க, 100 நோட்டும் வாங்குகிறாங்க. எல்லா நோட்டும் யூஸ் ஆகுது. சில இடத்துல 500 வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்கள் பெஸ்ட்டு என்னென்னா நீங்கள் பார்டர் க்ராஸ் பண்ணும்போது அங்கேயே நோட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து இந்த கரன்சி சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஏமாத்துகிற ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம கரன்சி ₹1 நேபாள் கரன்சி வந்து 1.60 சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கிற ப்ரைஸு. மேபி ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதை தவிர வேறு எந்த ஒரு கமிஷனோ இல்லை டேக்ஸோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அது அப்படி கேட்குறாங்கன்னா அது அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அங்கே வாங்கலைன்னா வேறு ஆள்கிட்ட போய் வாங்கலாம் நீங்கள், சரிங்களா? இப்போ நம்ம திப்பத்துன்னு ஒரு கோயில் அங்கே வந்திருக்கோம். இங்கேயும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்கு. எல்லா இடத்துலையும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்கு. கோவிலுக்கு வந்தாலும் சரி. ஆனால் வியூ பாயிண்ட் மட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. நேரங்கள் தான் ரொம்ப நிறைய. இனி நம்ம காட்மாண்டை விட்டுட்டு நான் டெல்லிக்கு போயிட்டு இருக்கோம். டெல்லி போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரக்சோல் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஸோ இந்த ஜீப்பில் தான் நம்ம ரக்சோல் போக போகிறோம், சரிங்களா? போகிற வழியில் இந்த பார்க்குற சீன்ரிஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனாலேயும் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன், வாட்ச் பண்ணுங்கள்.
இந்த ஆப்போசிட்டில் ஒரு தெரியுதா கேட் மாதிரி, இதுதான் நேபாளோட சின்னம், நேபாள் பார்டர்னு சொல்லலாம். இங்கேருந்தா இந்தியா நேபாள் பார்டரு. இது வந்து நம்ம வாக்கபிள் தான் க்ராஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக வாக்கபிள் க்ராஸ் பண்ணால் தான் இதை கிளியராக வியூ எடுக்க முடியும். அதனால் நாங்கள் வாக் பண்ணி க்ராஸ் பண்ண போகிறோம் பார்டரை. சரிங்களா, வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து நேபாள் தேசம். அப்புறம் இது இங்கேருந்து நீங்கள் பார்டர் க்ராஸ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அந்த சைடு நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம பாரத தேசம், இந்தியா. சரிங்களா, இப்போ நம்ம ஈவினிங்கில் வந்து இந்த பார்டர் க்ராஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லைட்டிங்கு அதெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. முடிஞ்சால் நீங்களும் இந்த ஈவினிங் டைமில் க்ராஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இனி நம்ம க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நேபாளில் இருந்து நம்ம இந்தியாவுக்கு க்ராஸ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுற பாருங்கள். ஒரு சிம்பல் ஒன்று இருக்குது. நம்ம நேபாள் தேசத்துக்கும் நம்ம பாரத தேசத்துக்கும் இந்த சிம்பலை பாருங்கள். கையை குலுக்கிக்கிட்டு ஒரு சிம்பல், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு சிம்பல் காட்டுறாங்க. இதுதான் ரக்சோல் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து நீங்கள் பீர்கஞ்ச் போயிட்டு அங்கேருந்து ஜீப் கிடைக்கும். அப்புறம் தான் நீங்கள் நேபாள் அந்த ஜீப்பில் போக முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இங்கேருந்து பார்டர் க்ராஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஒரு ரிக்ஷா 10 ரூபா கேட்பான், க்ராஸ் பண்ணணும். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பார்டர் க்ராஸ் பண்ணி அங்கே ஒரு ஆட்டோ 30 ரூபா கேட்பான் பீர்கஞ்சுக்கு. அங்கேருந்து ஜீப் பிடிச்சி நேபாள் நீங்கள் போயிடலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நன்றி.